எனது கையில் இருக்கின்ற இந்த தங்க பிஸ்கட்டை 20 கிராம் 24 கேரட் தங்க பிஸ்கட்டை ஒரு 3 வாரங்களுக்கு முன் நான் துபாயில் வாங்கியிருந்தேன். வாங்கும் போது இதன் பெறுமதி 7,77,000 இலங்கை ரூபாவில். இந்தியன் ரூபாவில் சொல்ல போனால் ஏறத்தாழ 2,25,000. இதன் இன்றைய பெறுமதி எவ்வளவு தெரியுமா? இலங்கை ரூபாவில் 8,63,000. இந்தியன் ரூபாவில் சொல்ல போனால் 2,50,000. வெறும் 21 நாட்களில் இந்த பிஸ்கட்டை வாங்கி வைத்ததால் எனக்கு கிடைத்த லாபம் எவ்வளவு தெரியுமா? 85,000 இலங்கை ரூபாவில். இந்தியன் ரூபாவில் சொல்ல போனால் 25,000. தங்கத்தின் விலை வேகமாக அதிகரித்து இப்போது குறைவடைந்திருக்கிறது. குறைவடைந்த சில நாட்களாக கொஞ்சம் கூடுவதும் குறைவதும் என்றது போல் இருக்கின்றது. தங்கத்தின் விலை கூடின காலப்பகுதியில் ஏன் இப்போதும் கூட இதற்கு தங்கத்துக்கு மாற்றீடாக சில்வரை வாங்குவோமா என்ற எண்ணம் பல பேருக்கு இருந்திருக்கும். சில பேர் வாங்கியும் வைத்திருப்பார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சில்வரை காசு கொடுத்து நாம் வாங்கலாம். ஆனால் நாம் அதை விற்கும் போது வாங்குவதற்கு ஆள் இருக்குமா என்று கேட்டால் கேள்விக்குறிதான். பலர் தங்கத்தை சேமிக்க வேண்டும் என்ற நோக்கில் தங்க ஆபரணங்களை வாங்குவதுண்டு. சுத்த வேஸ்ட் அது. ஏனென்றால் தங்கத்தை பார்க்கும் போது நாம் வரி கட்ட வேண்டும். இரண்டாவது செய்கூலி கொடுக்க வேண்டும். உதாரணமாக துபாயில் வாங்குவதன் சொன்னால் 5% வரி கட்ட வேண்டும். செய்கூலி 10, 15, 20% இருக்கிறது. அப்ப 20% அங்கு 5% வரி கொடுத்து மொத்தமாக இதை 2 வருடங்களுக்கு பின் கொண்டு போய் இந்த தங்க ஆபரணத்தை விற்றாலும் கூட அவ்வளவு லாபம் கிடைக்காது. அதற்கு மாற்றீடாக மிக பொருத்தமாக தங்கத்தில் முதலீடு செய்ய வேண்டும் என்றால் பிஸ்கெட் தான் சூட்டபிள். ஏனென்றால் 24 கேரட் தங்கத்தை வாங்குகின்ற போது தங்கத்தின் பெருமதிக்கு மேலதிகமாக ஒரு சான்றிதழ் கட்டணம் என்று ஒரு கட்டணம் எடுப்பார்கள். அதற்காக சொன்னால் இது 24 கேரட் தங்கம் தான் என்று சான்றிதழ் படுத்தப்பட்ட நபர்களினால் உறுதிப்படுத்தப்பட்ட தங்கம் என்பதற்கான கட்டணம் தான் அது. அது பொதுவாக ஒவ்வொரு பிராண்டுக்கும் மாறுபடும். நான் ஸ்வீஸ் பேம்ப் பிராண்ட் என்று எடுத்திருந்தேன். நான் இது உலகில் நம்பகரமானதும் பிரபலியவுமானது ஒன்று. எனக்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்கும் என்பதை நான் வாங்கியிருந்தேன். என்றாலும் துபாயில் வேற எந்த பிராண்டும் நம்பி வாங்கலாம். தங்கத்தை சேமிக்கும் நோக்கில் வாங்கும் எண்ணம் இருந்தால் இப்போது நமது அடிப்படை தேவைகளுக்கு மேலதிகமா இருக்கின்ற பணத்தை கொண்டுதான் தங்கம் வாங்க வேண்டுமே ஒழிய கடனுக்கு காசு வாங்கி தங்கம் வாங்குவதோ அல்லது இன்று வாங்கி நாளை விற்பதற்கோ தங்க பிஸ்கட்டோ கோயின்ஸோ பொருத்தமானது அல்ல. இது ஒரு நீண்ட கால முதலீடு. சும்மா இருக்கணும், காசு வரணும் என்று நாம் பல நேரம் நாம் யோசிப்பதுண்டு. அதற்கு பொருத்தமானது இந்த தங்கம் தான். தங்கம் பிஸ்கட்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம். ஆனால் வெக்கேஷனுக்கு நான் நாட்டுக்கு போகும்போது உம்மாவிற்கு ஒரு நகை ஒன்று வாங்கி கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நீங்கள் வாங்க வேண்டியதும் தங்க பிஸ்கட் தான். ஏனென்றால் இதே தங்க பிஸ்கட்டை வாங்கி வைத்து ஒரு 6 மாதம் பின் அல்லது 1 வருடங்களின் பின் நீங்கள் நாட்டுக்கு வெக்கேஷனில் செல்கிறீர்கள் என்றால் இதே தங்கத்தை கொண்டு போய் தங்க நகைக்கடையில் கொடுத்தால் எந்தவித கழிவுமின்றி அன்று 24 கேரட்டின் தங்கத்தின் பெருமதிக்கு நீங்கள் 22 கேரட்டில் தங்க ஆபரணம் எடுக்க முடியும். தங்க 22 கேரட்டில் எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு வரி கட்ட வேண்டும், செய்கூலி கொடுக்க வேண்டும். இப்போது வரி துபாயில் சொன்னால் 5% வரி கட்ட வேண்டும். அதற்கு துபாயில் இப்போது விசிட் விசாவில் உள்ளவர்களுக்கு வரிச்சலுகை இருக்கிறது. கொடுக்கும் தங்க நகைக்கடையில் கொடுக்கின்ற பணத்தை ஏர்போர்ட்டில் ரிட்டர்ன் எடுக்க முடியும். ஸோ அந்த சலுகையை பாவித்துக் கொள்ள முடியும். இரண்டாவது, இப்போது 0 மேக்கிங் சார்ஜில் இவ்வளவு கடைகளில் தங்க நகை இருக்கிறது. அப்போது இதை வாங்கி வைத்ததால் இன்னும் ஒரு 6 மாதங்களின் பின் கிடைக்கின்ற லாபம் ஒன்று. இரண்டாவது விசிட் விசா, மூன்றாவது 0 மேக்கிங் சார்ஜ். இப்படி என்று நல்ல லாபகரமான முறையில் தங்கத்தை வாங்க முடியும். இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். என்னை போன்றோர் வெளிநாட்டில் வேலை செய்ய வந்திருப்போர் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின் நாட்டிற்கு எக்ஸிட்டில் செல்ல வேண்டும். எக்ஸிட் நாட்டுக்கு போனால் ஒரு 3 மாதம் ஒரு 6 மாதம் சேமித்து வைத்த அனைத்து பணத்தையும் கொண்டு சுகபோகமாக வாழ முடியும். அதற்கு பின் என்ன தோன்றும் தெரியும் தானே? தேவையில்லாம எக்ஸிட்ல வந்துட்டோம்னு வெளிநாட்டிலே இருந்திருக்கலாம் என்று எண்ண தோன்றும். அப்படி எண்ணும் நேரம் நமக்கு தங்கமாக கூட இருக்க போவது எது தெரியும் தானே? நாம் சேமித்து வைத்த இந்த தங்கம் மட்டும்தான். இப்படி தங்க நகை வெளிநாட்டில் வாங்குகின்ற போது குறைந்த விலையில் எப்படி வாங்கலாம்? இப்போது தேவையில்லாம கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு செலவழியாமல் இருக்க தங்க பிஸ்கட்டை வாங்க எவ்வளவு இலகுவான வழி, மற்றும் நாட்டுக்கு போன பின் அந்த வாழ்க்கை சுகமாக இருக்க இப்போது என்ன செய்ய வேண்டும் போன்ற இந்த மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் பல பேரிடம் நான் கண்ட காட்சிகள், கூடவே நான் பெற்ற சில அனுபவங்கள் தான். இப்படியான அனுபவங்களை இந்த முகமது மாஸ்டர் உங்களிடம் பகிர்வதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மறக்காம முகமது மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.